ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கான ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 மணிலேருந்து கிளாஸ் இன்னைக்கு தான் கிளாஸ் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு 10:50 அந்த டைம் ஆகுது. இப்போ தான் நான் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னைக்கு ஸ்டார்டிங்கே இதுதான், வேற எந்த இதுவும் கிடையாது. ஸோ இந்த ப்ளவுஸை தான் நான் வந்து எனக்காக நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். பேக்கில் போட் நெக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் டீப் நெக் வைப்போம்ல, அந்த மாதிரி வச்சு 3 டாட் ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் நான் உங்களை வந்து பார்க்குறேன். கிளாஸ்க்கு தேவையான மெட்டீரியல் அப்புறம் நோட்ஸ் எல்லாமே நான் வந்து இதில் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் ப்ரிப்பேராக இருந்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. அப்புறம் ஒரு 10 மினிட்ஸில் வந்து நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்போதுமே பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நடக்கும்போது நம்ம இப்போ ஒரு டைம் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அதை தாண்டி தான் வந்து எப்போதுமே கிளாஸ் வந்து நடக்கும். அந்த அளவுக்கு சிலபஸ் வந்து தள்ளி தள்ளி போகிற மாதிரியே இருக்கும். இழுத்து நிறைய டவுட் கேட்டு அப்படி இப்படின்ட்டு நிறைய நேரம் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்னமோ சரசரன்னு கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் ஒரு ப்ளவுஸ் பிட் காமிச்சேன் பார்த்தீங்களா, இது வந்து நான் ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். 2, 3 இல்ல ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்த ஒரு சாண்டில் கலர் சாரீ. அது வந்து எனக்கு அப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வரைக்குமே அது நல்லா தான் இருக்கு. ஆனா, அதில உள்ள ப்ளவுஸ் வந்து இப்போ எனக்கு சைஸ் பத்தல. அது கரெக்ட்டா இல்ல. அதனால அத போட முடியாம போயிடுச்சு. சரி, அந்த கலருக்கு நம்ம ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தான் இத எடுத்திருக்கேன். அது கிட்டத்தட்ட பூனம் சாரீ மாதிரி தான். அது நல்லாருக்கும் பார்க்கறதுக்கும். ஆனா என்னன்னா, கொஞ்சம் பேக்கும் டீப்ல வச்சு, ஃப்ரண்ட்டும் டீப்ல வச்சு போட்டோம்னா இன்னும் நல்லாருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் இப்போதைக்கு வேற வழி இல்ல. என்னால போய் ப்ளவுஸ் பிட்லாம் வாங்குற அளவுக்கு எனக்கு டைமும் இல்ல. கடை சாத்திட்டு போயிட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி இருக்கிறத வச்சு நம்ம பண்ணலாம். வேணும்னா இந்த மெட்டீரியல் டீப் நெக் வச்சு வேணும் அப்படின்னா மறுபடியும் போய் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். கண்டிப்பா இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்ச பிறகு இதோட ஃபிட்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். யாருக்காச்சும் இந்த கிளாஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் அவைலபிள் தான் இருக்கு. வீடியோ சென்ட் பண்ணுவேன். நீங்க பார்த்து பண்ணி அனுப்பணும், ஒர்க் பண்ணி அனுப்பணும். என்ன டவுட்னாலும் கால் இல்லைனா மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி யாருக்காச்சும் ஐடியா இருந்தாலும் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபர்தரா அடுத்த டீட்டெயில் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு இந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு கரெக்ட்டா 1 மணி, 1 1/4 மணி அந்த மாதிரி இருக்கும். அந்த டைம்ல தான் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆனுச்சு. எப்போதுமே பார்த்தீங்கன்னா, லைவ் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, கிளாஸ் முடிஞ்ச உடனே எப்படா போய் படுப்போம் அப்படிங்கிற மாரி படுத்துருவோம் போயி. அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எந்திரிச்சு நான் வந்து ஒர்க்க பண்ணுவேன். ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு கூட சுத்தமா டைமே இல்ல. நான் வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறது 11 மணிக்கு ஆரம்பிக்கணுமா? கரெக்ட்டா 10:50க்கு வந்து 10:50க்கு ஒருத்தவங்க வந்தாங்க. வந்துட்டு இது மாரி எனக்கு புடவ மட்டும் ஓரம் அடிச்சு குடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐயய்யோ! எனக்கு சுத்தமா நேரம் இல்ல. கிளாஸ் டைம் ஆயிடுச்சு. இனிமே இப்போதைக்கு பண்ண முடியாது. நீங்க குடுத்துட்டு போங்க. நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி சாயங்காலம் வீட்ல வந்து குடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல, இல்ல, நான் உட்காந்து வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் முடிக்கிற வரைக்கும் உட்காந்துருந்தாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, இவ்வளோ நேரம்லாம் இருக்க மாட்டாங்க. குடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்ட்டு ரூம் கதவு தொறந்துட்டு வெளிய போய் பார்த்தா உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றது? இன்னுமே உட்காருங்கண்ணா அப்படி சொல்ல முடியும். அதுக்கப்புறம் 2 சாரி குடுத்துருந்தாங்க ஓரம் அடிச்சுட்டு. அதுக்கப்புறம் இந்த ஸ்கர்ட் குடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்கர்ட்டு. இது வந்து கொஞ்சம் லென்த் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, லென்த் குறைக்கிறதுக்கு நம்ம கீழ எம்ப்ராய்டரிலாம் போட்டிருக்கிறதுனால நம்ம இதுல வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. இத மடிச்சு தச்சோம் அப்படின்னாலே இது வந்து போயிடும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடுப்பு இருக்கு பார்த்தீங்களா? இடுப்பு பகுதியில இந்த நாடா இருக்கு பாருங்க. நாடா வந்து எடுத்துறணும். எடுத்துட்டு நீங்க எந்த அளவுக்கு மடிக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. ரொம்ப லென்த்தா எடுக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு ஒரு 1 இன்ச் 2 இன்ச் அந்த மாதிரி தான் டிஃபரெண்ட்ல எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இவங்களோட ப்ராப்ளம் என்னன்னா, இந்த இந்த அளவுக்கு அவங்களுக்கு கம்மியா வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ அது வந்து நம்ம இப்படி வச்சு மடிச்சு தச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து இது வழியா நம்ம நாடா வெட்டிக்கலாம். ஈஸியாவும் இருக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஃபுல்லா கட் பண்ணிட்டுலாம் ஒர்க் பண்ணணும். இன்ஸ்கர்ட் வந்து கட்டையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, கட் பண்ணிட்டுலாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்க இப்படியே வந்து மடிச்சு தச்சு கூட நீங்க வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒருவேளை இதை விட இன்னுமே இன்னொரு மடிப்பு கேட்கறாங்க அப்படின்னா, அப்போ ஒண்ணே ஒண்ணு மட்டும் இதை இப்படி மடிச்சு தச்சுட்டு, அதாவது 2 ஃபோல்டு பண்ணணும்ல. ஒரு ஃபோல்டு பண்ணியாச்சு, இன்னொரு ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு ஃபோல்டும் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இங்க ஓப்பன் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஓப்பன் வந்து நம்ம ஒரு ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா, இது வந்து அதுக்கப்புறம் ஓப்பன் வந்து இவ்வளவு தூரத்துக்கு இருக்கும். ஆனா 2 ஃபோல்டு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பன் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் தான் இருக்கும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னும் கொஞ்சம் தூரம் கீழே வந்து ஓப்பன் கொடுத்து, அதாவது கொஞ்சம் தூரம் தையல பிரிச்சு விட்டு அங்க ரஃப் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை மடிச்சு தைக்கிறதுக்கு முன்னாடியே சுத்தி இந்த தையல்லாம் ஓரம் இந்த எக்ஸ்ட்ராவா தையல் போட்டு கொடுக்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஓரம் அடிச்சு கொடுக்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி எல்லாத்தையுமே தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா நம்ம வந்து இதை இப்படி மடிச்சு தைச்சோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க எதனால வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு வாங்கிட்டு போறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அப்படிதான் கொடுத்தாங்க. நீங்க போங்கங்க, நான் நைட்டு 8 மணிக்குள்ள உங்களுக்கு தச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அப்போ ப்ளவுஸ் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமா இருந்ததால நான் என்னால முடியல.
வேறு வழி இல்லாமல் என்னால் தச்சு கொடுக்க முடியலையா, அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் ஆயிட்டு குடுக்கறதுக்கு. அது மாதிரியே 2 நாளா ஆக்கிடுறனோ என்னமோ அப்படின்ட்டு உட்காந்து தச்சு வாங்கிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஷாக் என்ன அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்து ஒரு மேக்ஸி மட்டும் எனக்கு இப்போ ஸ்டிச் பண்ணி இன்னைக்கு அனுப்ப சொல்லியிருந்தாங்க. சரி, ஒண்ணு தானே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் தப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அனுப்பணும் அது மட்டும் நல்லா தெரிஞ்சுச்சு. ஆனா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தைக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். திடீர்னு கால் பண்ணி, அதாவது 3 மணிக்கு கால் பண்றாங்க சாயங்காலம். இப்பவே எனக்கு 2 ட்ரெஸ்ஸுமே இன்னைக்கே வேணுங்கிறாங்க. 7 மணிக்கு கொரியர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்றது? இன்னொரு மேக்ஸி ட்ரெஸ் இது. இதையுமே கட் பண்ணிட்டு, ஒர்க்க வந்து ஒரு ஸ்டிச் பண்றதுக்கு 4 மணிய போல ஸ்டார்ட் பண்ணி, ஒரு வழியா ஸ்டிச்சிங் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ கரெக்ட்டா டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 7:10 ஆகுது. இப்ப தான் இந்த சுடிதார் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். இது வந்து பார்டர் உள்ள சாரி தான். அந்த பார்டர்லாம் எடுத்துட்டு, அந்த கோல்டன் கலர்ல பார்டர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் எடுத்துட்டு, நம்ம வந்து இந்த மாரி ரெடி பண்ணியிருக்கோம். டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 லேயர் குடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நெட்டு கிளாத்து, கோல்டன் கலர் நெட் கிளாத்து. உள்ளார வந்து இதே கலர்ல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, சாட்டின். அதுக்குள்ளார லைனிங், காட்டன் லைனிங் குடுத்துருக்கோம். இது வந்து மெயின் கிளாத்து. அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கிரேப் லைனிங் குடுத்துருக்கோம். ஓ! நெக் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்வீட் ஹார்ட் நெக் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். ஃபுல் சர்க்குலர் மேக்ஸி தான் போட்டிருக்கேன். இவங்களுக்கு எப்போதுமே ஃபுல் சர்க்குலர் மேக்ஸி தான் ரொம்ப பிடிக்கும். அதனால ஃபுல் சர்க்குலர் மேக்ஸி போட்டிருக்கேன். அப்புறம் பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ராப் வைப்போம் பார்த்தீங்களா? அந்த ஸ்ட்ராப் வந்து அட்டாச் பண்ணி குடுத்துருக்கேன். இதோட இந்த ஒர்க் வந்து முடிஞ்சுட்டு, இப்போ இன்னொரு கவுன் காட்டுறேன் பாருங்க. அடுத்ததா ஒரு மேக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். இது வந்து கீழ வந்து ஃபுல்லாவே சாட்டின். இந்த சாட்டின்ல வந்து அந்த பார்டர் வந்து இருந்துச்சு அந்த சாரீல. இந்த பார்டர் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து சாரீல இருந்துச்சு. இந்த டாப்க்கு வந்து மெட்டீரியல் நாங்க வந்து தனியா எடுத்தோம். அந்த பார்டர் கலருக்கு. கஸ்டமர் என்ன சொல்ட்டாங்கன்னா, கீழ வந்து அந்த சர்க்குலர் டைப்ல போட்டிருக்கதால, இது கொஞ்சம் இவ்ளோ பெரிய பார்டரு அத வைக்க முடியல. அதனால அதுவும் ஃபுல்லாவும் இல்ல. கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் தான் இருக்கிற மாரி இருக்கு. லென்த் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதால, நம்ம இப்படியே கீழ வந்து பிளைனா விட்டாச்சு. ஆ இதுலயுமே ஸ்ட்ராப் வந்து குடுத்துருக்கோம். இதுலயுமே எப்போதும் போல இவங்க கேட்குற மாரி ஸ்ட்ராப்புமே குடுத்தாச்சு. நெக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வி நெக் குடுத்துருக்கோம். வி நெக் குடுத்து அந்த பார்டர் எடுத்து அப்படியே நெக்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ்லயும் அந்த பார்டர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு வழியா இந்த 2 ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இவங்க மொத்தமா பார்த்தீங்கன்னா, ஒரு 16 சாரி கிட்ட அனுப்புனாங்க. ஆல்ரெடி நான் ஒரு 3 ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மொத்தமா எவ்வளோ இருக்கோ எல்லா சாரியும் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க. அதுல ஒரு 7 சாரி செலக்ட் பண்ணி, அத வந்து இப்போ ஸ்டிச் பண்ணி அனுப்ப சொல்லியிருந்தாங்க. அதுல மொத்தம் இப்போ 2 உங்களுக்கு காட்டுனேன்னா, அதோட சேர்த்து 6 வந்து ஸ்டிச் பண்ணி அனுப்பிட்டோம். இன்னும் 1 மட்டும் பேலன்ஸ் இருக்கு. ஸோ அதையும் நம்ம சீக்கிரமாவே ஸ்டிச் பண்ணி அனுப்பணும். ஒரு சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்றேன். ஆரி ஒர்க் போட்டுட்ருக்கேன். நான் வந்து எந்த சைஸ்ல டம்மி வாங்குனா கரெக்ட்டா இருக்கும்? எல்லா சைஸ்க்கும் போடுற மாதிரினா நான் எப்படி வாங்கணும்? அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. ஸோ ப்ளவுஸ்க்கு நீங்க வாங்க போறீங்க. என்ன என்ன ஒரு யூசேஜா இருந்தாலும் சரி, ப்ளவுஸா இருந்தாலும், சுடிதாரா இருந்தாலும், எதா இருந்தாலுமே, நீங்க வாங்கும்போதே கொஞ்சம் 34, 32 அந்த மாரி சின்ன சைஸ்ல வாங்கிக்கிட்டீங்கன்னா, அத விட பெரிய சைஸ் என்ன வேணாலும் நீங்க வந்து போடலாம். இப்போ பஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 32 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து இப்போ 36 சைஸ் உள்ள ப்ளவுஸ போட்டாலும் அவங்களால போட முடியும். லூஸா இருக்கும். நம்ம அங்கங்க பின் வச்சுக்கலாம். பொம்மையில. இதே வந்து 34 34 சைஸ் அதாவது எந்த அளவுக்கு பெருசா இருந்தாலும், அத வந்து அந்த பாடிக்குள்ள நம்மளால போட முடியும். ஆனா, பெரிய சைஸ்ல பொம்மைய வாங்கிட்டு சின்ன சட்டைய போடணும்னா போட முடியாதுல்ல. அதனால நம்ம வாங்கும்போதே என்ன பண்ணிக்கணும், சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதா பார்த்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ இது வந்து என்னோட சைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இப்போ இது வந்து கரெக்ட்டா என்னோட ப்ளவுஸ் தான் இது. இதுல அப்படியே இதுல நான் எனக்கு என்ன ஃபிட்டிங்ல இருக்கோ, அதே ஃபிட்டிங் வந்து இந்த இந்த ஒரு டம்மிலயும் இருக்கும். அப்படியே எனக்கு என்ன ஃபிட்டிங் இருக்கோ, அந்த ஃபிட்டிங் இருக்கும். ஆனா இந்த இடத்துல மட்டும் எனக்கு கொஞ்சம் இது வந்து இந்த பொம்மையில வந்து கொஞ்சம் பொடப்பா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா நம்ம பட்டி போடும்போது இந்த இடம் நம்மளுக்கு அமுங்குன மாரி தானே இருக்கும். அதனால இந்த இடமும் இந்த மாதிரி கேப் தெரியாம நம்மளுக்கு சூப்பராவே ஃபிட் ஆயிடும். இதுவுமே ஒரு 3 டாட் ப்ளவுஸ் தான். பேக் வந்து நல்ல க்ளோஸ் வச்சிருக்கேன். ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டீப்பு. இப்ப இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு. இந்த மாடல் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. சரி இத நம்ம ஒரு தடவ ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால, சும்மா ட்ரை பண்ணேன். இது நல்லா வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு ஃபிட்டிங் சூப்பரா வந்திருந்துச்சு. நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஏதாச்சும் இதுக்கு மேட்சிங்கா சாரியே கிடையாது. சும்மா ஏதாச்சும் ஒண்ணுத்துக்கு பண்ணுவோம். ஒரு ஆசையில பண்ணுவோம்ல, ஒரு வெறியில பண்ணுவோம்ல, அந்த மாரி இது பண்ணது. ஆனா, பேட்டர்ன் போட்டு வச்சிருக்கேன். பேட்டர்ன் இது எப்படி போட்டேன், என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் கிளியரா அதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன்.
பேட்டர்ன் பேப்பரும் வச்சிருக்கேன். இனிமே நெக்ஸ்ட் டைம் வந்து இது ஃபிட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால, நெக்ஸ்ட் டைம் வேணும்னா கூட நான் என்ன பண்ணிக்கலாம், அந்த பேட்டர்ன் போட்டு கூட நான் வந்து இத ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு விஷயம் புதுசா செய்றீங்க, புதுசா கத்துக்கிறீங்க, புதுசா பண்ண போறீங்க அப்படின்னா, எடுத்த உடனே நீங்க வந்து அது ஃபிட்டிங் வந்து நல்லா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத நினைக்காம, அதுல ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் வரலாம். அத அடுத்த ப்ளவுஸ்ல நம்ம கரெக்ஷன் பண்ணி இப்படியே நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நாள் நம்ம ஃபிட்டிங் வந்து கொண்டு வந்துரலாம். ஸோ இதுவுமே பேக் வந்து நான் இதுவரைக்கும் இந்த மாரி ப்ளவுஸ் வந்து வேற கஸ்டமருக்கும் சரி, எனக்கும் சரி நான் வந்து ஸ்டிச் பண்ணதே இல்ல. இப்ப தான் ரொம்ப ஆசைப்பட்டு ஒண்ணு ஸ்டிச் பண்ணேன். அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா வந்துருந்துச்சு. சூப்பரா வந்துருந்துச்சு. ஆனா இதுல ஒரே ஒரு இஷ்யூ வந்து எனக்கு என்ன இது பொம்மைக்கு பார்க்கும்போது அவ்ளோ அழகா இருக்குல்ல. ஆனா எனக்கு வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பேக் சைட்ல மட்டும் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஸ்லிப்பு போட்டோம்னா அப்படியே கருப்பா இந்த இடத்துல வரும் மாரி அப்படியே இது இருக்கும் தழும்பு மாரி இருக்கும் பார்த்தீங்களா? அது வந்து அழகா அப்படி இந்த இடத்துலயும் தெரிய ஆரம்பிச்சுட்டு. ஸோ, இப்ப நான் அடுத்த ப்ளவுஸ்ல பண்ணும்போது நான் என்ன பண்ணணும்? இந்த இந்த அகலத்த மட்டும் கொஞ்சம் குறைச்சு நான் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து பார்க்கறதுக்கும் ரொம்ப ஆக்வர்டா இல்லாம பார்க்கறதுக்கும் நல்லாருக்கும் அப்படின்ட்டு நெனச்சிட்டு இருக்கேன். ஏதாச்சும் ஒரு சாரி இதுக்கு இந்த டிசைனுக்கு ஏத்த மாரி வாக்கா வந்துச்சுன்னா, கண்டிப்பா ஸ்டிச் பண்ணி போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா, டைம் வந்து ஒரு 10 மணி தாண்டிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம காலையிலேருந்து ஒர்க் வந்து கொஞ்சம் டைமே இல்லாம, ஃப்ரீயே இல்லாம அப்பப்போ அப்படியே பண்ணிட்டே இருந்ததுனால, கொஞ்சம் கிளீன் பண்ணல. இனிமே கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தூங்கணும். ஏன்னா, இப்பயே நம்ம கிளீன் பண்ணிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயா படுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், காலையில எந்திரிச்சு கொஞ்சம் ஃப்ரீயா வேல பார்க்கலாம். இல்ல காலையில கிளீன் பண்ணோம்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாளைக்குள்ள வேலையும் ஒழுங்கா பார்க்க முடியாது நம்மளால. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அழகா எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, ரூம்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு தான் படுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.